தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அரசு வழங்கக்கூடிய அரசு வங்கியில் பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருந்து உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தா அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரசு வங்கியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றது வந்து தெரியாது. பட் நம்ம சொல்ற குவாலிஃபிகேஷன் அவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்தாலே போதும். இன்கேஸ் உங்க ஊர்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோல ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே தான் இருக்கும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் இருக்காது. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களோட கவர்மெண்டோட அந்த பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் பண்ண போறீங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டோட இந்த ஜாப்பை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற அனைத்து பேருமே பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கும் இந்த மாதிரி சூப்பரான ஜாப்ஸ் பற்றி போகிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போகிறது ஃப்ரீ தான் நண்பா. முடிஞ்சளவு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஜாப்ல இப்போ என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் அண்ட் சீஃப் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு பிரான்ச் மேனேஜர் அண்ட் டெப்டி மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன், நீங்கள் எனி டிகிரி நீங்கள் படித்தால் கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். வயதை பொறுத்த வரைக்கும் 22 வயதிற்கு குறையாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. உங்களோட டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 60% நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலான ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராசஸும் முடிச்சிங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான ஜாப் போஸ்டிங்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் தான் இதற்குமே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் பொறுத்த வரைக்கும் 24 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் இந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள எங்கே வேணுமாலும் உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு லொக்கேஷன் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எலிஜிபிள் ஓகே அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிரான்ச் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் கிராஜுவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்குள்ள ஓவராலாக எந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் போட்டாலும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போஸ்ட் கிராஜுவேட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 35க்கு குறைவாக இருக்கக்கூடாது, 50க்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரீஜனல் மேனேஜர் மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். வரக்கூடிய பிரான்ச்சஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ஒர்க்குமே வந்து இருக்கும். ஃபைனலாக அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதும். 40 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 50 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 2 வருடம் உங்களுக்கு சீஃப் மேனேஜர் ரிலேட்டடாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே கும்பகோணத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கும்பகோணம்
அண்ட் எனி பிளேசஸ் டு இந்தியா. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே ஒர்க் பண்ண தயாராக இருந்தாலுமே சரி, இல்லை எனக்கு கும்பகோணம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த இது வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் எல்லாமே முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எந்த ஜாப் போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் ஃபைனல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்க் நம்ம கீழே வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க் அப்ளை லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு 8 ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆல்ரெடி நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, இதில் உங்களோட லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க. இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. டேட்டு, மந்த், இயர் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் டேட்டு மந்த் இருக்க மாதிரி உங்கள் ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் என்ன வேலை பார்க்குறாங்கன்றதை கொடுங்க. ஸோ பெருசாக ப்ரொஃபஷனலாக தான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. இன்கேஸ் உங்கள் ஃபாதர் வந்து ஒரு கூலியாக இருக்கார், ஒரு ஃபார்மராக இருக்கார் அப்படின்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ எந்த பிரச்சனை வந்து கிடையாது. நெக்ஸ்ட் உங்கள் மதரோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய செகண்ட் சிம் மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலி இருக்க யாரோட மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் இமெயில் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்கள் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ற விஷயங்களை வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக அதர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி இந்த 8 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஓகே அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே இந்த இடத்துல 1 2 3 சொல்லிட்டு 8 ஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் 8 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல் வச்சிருந்தாலே போதும், மொபைலில் இருந்துக்கிட்டே நீங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லொக்கேஷன் படி பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரிச்சிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கேட்டிருக்காங்களே அவங்களோட லொக்கேஷன் என்னன்னு சொல்லிட்டு, ஃபாதரோட ஆக்குபேஷன் லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க, காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க லொக்கேஷன். இந்த பேஜஸ் வரும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதை பொறுத்து பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளஸ்டர் வைஸாக வந்து பிரித்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ லொக்கேஷன் எல்லாமே நீட்டாக வந்து கிளியராக வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் கொடுக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஊரில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் லொக்கேஷன் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த ஜாப்புக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாதுன்னு இருக்காங்க, எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட்டும் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ எவ்வளோ நாட்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி தெரியல. இன்கேஸ் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.